குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் உங்க மணிகண்டன். தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்லா ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு இந்த நேரத்துல ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற படம், திரை விமர்சனத்துல பார்க்க போற படம் ஃபேமிலி படம். இது பாத்தீங்கன்னா ஒரு படத்தோட டைட்டில். எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, படம் எடுத்தோடனே இது குடும்பத்தோட பார்க்க வேண்டிய படம், குழந்தைகள் கொண்டாடும் படம், குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி அப்படிங்கிற மாதிரி படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் விளம்பரம் பண்ணுவாங்க. இல்ல படம் ரிலீஸ்க்கு முன்னாடி குடும்பங்கள் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் விளம்பரம் பண்ணுவாங்க. ஆனா இந்த இயக்குனர் பாத்தீங்கன்னா ஃபேமிலி படம்னே சொல்லிட்டு டைட்டில் வச்சுட்டாரு. ஃபேமிலி படம்னா தமிழ் என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா குடும்ப படம். இந்த படத்தை குடும்பத்தோட பார்க்கலாமா இல்ல பார்க்க முடியாதா, திரை விமர்சனத்தை விரிவா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி குட்டிமா தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தா ஒரு தடவை பண்ணுங்க. பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க. அப்படி நீங்க பெல் பட்டன் அழுத்தினாதான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷனை காமிக்கும். நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். உங்க நண்பர்கள் உறவினர்கள்ட்டையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பத்தி சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க, லைக் பண்ண வைங்க, கமெண்ட் பண்ண வைங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ண சொல்லுங்க. இப்ப திரை விமர்சனத்துக்கு போகலாம். படத்தோட டைட்டில் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஃபேமிலி படம். அதாவது இது பாத்தீங்கன்னா ஒரு இங்கிலீஷ் படம் கிடையாது, தமிழ் திரைப்படம். இதுக்கு டைட்டில் இங்கிலீஷ்ல வச்சிருக்காங்க. அதனால இயக்குனரை தயாரிப்பாளர் இயக்குனரை நம்ம பாராட்ட முடியாது. தமிழ் படம் எடுக்கக்கூடிய இயக்குனர்கள் தயாரிப்பாளர்கள் தமிழ்ல டைட்டில் வச்சா நல்லா இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. நிறைய வீடியோல அந்த விஷயத்தை தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்ப இந்த படத்தோட திரை விமர்சனத்துக்கு போகலாம். இந்த படத்தோட இயக்குனர் புதுமுக இயக்குனர் செல்வகுமார் திருமாறன், புதுமுக இயக்குனர் கே பாலாஜிங்கிறவர் தயாரிப்பாளர். இந்த படத்தோட கதை எப்படி ஆரம்பிக்குன்னு கேட்டீங்கன்னா, அம்மா அப்பா ஒரு ஃபேமிலியோட இருக்கிறாங்க. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா 3 பசங்க. ஒருத்தர் பாத்தீங்கன்னா வக்கீலா இருக்காரு, ஒருத்தர் பாத்தீங்கன்னா ஐடி கம்பெனில வேலை பார்க்கறாரு, ஒருத்தர் அதாவது கடைக்குட்டி பாத்தீங்கன்னா அவர் சினிமாவில உதவி இயக்குனர், அதாவது அசிஸ்டன்ட் டைரக்டர் கதை எழுதி படம் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான முயற்சிகளை மேற்கொள்றாரு. மேற்கொள்ளும் போது பாத்தீங்கன்னா ஒரு தயாரிப்பாளர்கிட்ட கதை சொல்லி ஓகே பண்ணி அக்ரிமெண்ட் போடும்போது அந்த தயாரிப்பாளர் என்ன பண்ணிடுறாருன்னா, கதையை அவர்கிட்ட இருந்து விலைக்கு வாங்கி அவர் டைரக்ஷன் பண்ற மாதிரி அக்ரிமெண்ட்ல மாத்தி கையெழுத்து வாங்கிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சில தடைகள்லாம் ஏற்படுது. இப்ப இவருக்கு அடுத்தடுத்து கதைகள் சொல்ல போனா ப்ரொடியூசர்ஸும் கிடைக்கல இந்த கதாநாயகனுக்கு. தன்னுடைய அன்னைங்க 2 பேரும் சேர்ந்து படம் எடுக்கலாம், நம்மளே சொந்த படம் எடுக்கலாம்னு சொல்லும் போது அவங்க அம்மாவும் சப்போர்ட் பண்றாங்க, அப்பாவும் சப்போர்ட் பண்றாரு, ஹீரோவோட காதலி ஹீரோயின் அவங்களும் சப்போர்ட் பண்றாங்க. அதுக்கப்புறமா இவங்க படம் எடுக்க போறாங்க. படம் எடுக்க போனவங்க படம் எடுத்தாங்களா இல்லையா, அந்த படம் தியேட்டருக்கு வந்துச்சா இல்லையா, என்ன மாதிரியான பிரச்சனைகளை சந்திச்சாங்க, ஒரு ஃபேமிலியா சேர்ந்து படம் எடுக்கிற முயற்சியில வெற்றி அடைஞ்சாங்களா இல்லையா, இதுக்கெல்லாம் விடை சொல்றதுதான் இந்த ஃபேமிலி படத்தோட முழு நீள திரைக்கதையா அமைஞ்சிருக்கு. இதுல பாத்தீங்கன்னா சென்டிமெண்ட் காட்சிகள், அம்மாவோட சென்டிமெண்ட், இந்த ஹீரோவோட சென்டிமெண்ட், ஹீரோயினோட சென்டிமெண்ட், அண்ணன் தம்பி சென்டிமெண்ட், இது இந்த படத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பலமா இருக்கு. அதுக்கப்புறம் சினிமாவில் இருக்கக்கூடிய தயாரிப்பாளர்கள் எப்படி இருக்காங்கிறத புதுமுக இயக்குனர் இவர் பாத்தீங்கன்னா வெளிச்சம் போட்டு காட்டியிருக்காரு. அது இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பிளஸ். இந்த படம் பாத்தீங்கன்னா ஃபேமிலி ஆடியன்ஸ் கண்டிப்பா கொண்டாடுவாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஃபேமிலியே சேர்ந்து படம் எடுக்கும்போது நம்ம ஒரு ஃபேமிலியில ஒருத்தரை கஷ்டப்பட்டா அவர் ஒரு தொழில் தொடங்குறதுக்கு நம்ம எந்த அளவுக்கு அவருக்கு என்கரேஜ் பண்ணுவோம், அந்த மாதிரி ஹீரோக்கு இவங்க என்கரேஜ் பண்றாங்க. அந்த காட்சிகள்லாம் நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் அம்மாவோட விஷயங்கள், அப்பாவோட விஷயங்கள், கதாநாயகி ஃபர்ஸ்ட் ஹாப் போர் அடிக்காம போகுது, செகண்ட் ஹாப் போர் அடிக்காம போகுது. ஓவராலா பார்க்கும்போது இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபேமிலி படம். ஃபேமிலி ஆடியன்ஸ் கண்டிப்பா இந்த படத்தை கொண்டாடுவாங்க. படம் பாத்தீங்கன்னா மனசுக்கு திருப்தியா ஒரு நல்ல ஒரு படம் அப்படின்னு தான் சொல்லணும். அதே நேரத்துல சினிமா கதையா இருந்தாலும் அதை அவங்க படக்கூடிய கஷ்டங்களை எல்லா ஆடியன்ஸுக்கும் புரியுற மாதிரி இயக்குனர் சொல்லியிருக்காரு. படம் பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கு. எல்லாருமே போய் இந்த படத்தை கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாத்துருங்க. நான் பண்ண இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம குட்டிமா தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தா ஒரு தடவை பண்ணுங்க. பண்ணவங்க பெல் பட்டனை சேர்த்து அழுத்துங்க. அடுத்த வீடியோல இதே மாதிரி ஒரு திரை விமர்சனம் அல்லது சினிமா செய்தி அல்லது இதர செய்தியோட மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள்.